ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக்குன்னு வந்துகிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் எங்களுக்கு மேலே ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாங்க, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக இருக்கு நண்பர்களே. இந்த சந்திராஷ்டிரம் தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அழகாக மாறும். சங்கடமில்லாத இனிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு கடைபிடித்தால் போதுமானதுங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்றத ஒவ்வொரு வார்த்தையாக தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும். நிதானித்து பேசுங்க, அன்பாக பேசுங்க, கனிவாக பேசுங்க. எல்லாருக்கூடையும் பழகும்போது இனிமையாக பழகுவது ரொம்ப அவசியம். அப்படி இனிமையாக பழகாமல் கடுஞ்சொற்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க. எப்படி நல்ல ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு இனிமையான பழம் கையில் இருக்கும்போது தேவையில்லாத முள்ளாக இருக்கக்கூடிய காயை எப்படி நம்ம எடுத்து திம்பமா அது செலக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அதை தவிர்க்க வேண்டுங்க. இன்றைக்கி நீங்கள் கனிவாக தான் பேசணும். அப்படி முடியாத பட்சம் ஏதாவது கோவப்படுத்துகிறாங்க, உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, உங்களால் கனிவாலாம் பேச முடியாத அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமைதுங்க. ஸோ வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அது முதல் முக்கியமான விஷயங்க. மேலும் நீங்கள் யாருக்காகவும் ஜாமீன் எழுதி போகிறது, நான் பார்த்துக்கிறேன்பா, நான் பொறுப்பேற்றுக்கிறேம்பான்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். மேலும் நான் உனக்கு இதை செஞ்சு தரேன்பா, இந்த காலத்துக்குள்ளே உனக்கு நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள், கமிட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுக்குறதையும் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ரெண்டாவதாக நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரித்து வச்சுக்கணுங்க. ₹1 உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்குனாலும் சரி, அது எதுலேயுமே நீங்கள் முதலீடு பண்ணாமல் வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப அவசியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ணலாம். மற்றபடி பெரிய செலவுகள் இன்றைக்கி எதுவுமே பண்ண வேண்டாங்க. முடிந்த அளவுக்கு அதை தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் உங்கள் ஆசையை தூண்டிவிட்டு உனக்கு ₹1,00,000 நீ கட்டினா போதும், ஒரே மாதத்தில் உனக்கு ₹2 கோடி திரும்ப வரும், கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு உங்கள் ஆசையெல்லாம் தூண்டி விடுவாங்க. நீங்களும் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வராமல் போயிருங்கிறதுனால நீங்கள் எதுலேயும் முதலீடு பண்ணாதீங்க. வியாபாரிகள் முதற்கொண்டு யாருமே இன்றைக்கி முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களது வியாபார வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, உங்களது அலுவலக பணிகள் உத்தியோகஸ்தர்களுக்கும் பொருந்துங்க, குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். உங்களது நண்பர்கள், உறவினர்கள், உங்களது சுமூக உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, எல்லா உறவுகள் கூட நீங்கள் ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயப்படாதீங்க. மனசில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நிறைய இன்றைக்கி இருக்கலாம். அந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ரெகுலராக என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ரெகுலர் வேலைகளாக நீங்கள் வழக்கம் போல் தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாதுங்க. உங்கள் வேலைகளில் தடைகள் ஏற்படுத்துவது என்னென்னா உங்கள் சிந்தனை தான். தேவையில்லாத விஷயங்களை மனசில் யோசிக்கும் போது உங்கள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை கூட உங்களால் முடிக்க முடியாமல் தடுமாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். அதனால் உங்கள் சிந்தனைகளை எம்டியாக வச்சுக்கோங்க. உங்கள் காரியங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். என்றதுனா உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைங்க. காரியங்கள் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது இழுபறியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது காரணம் உங்கள் சிந்தனை தான். ஸோ நல்லதை மட்டும் உங்கள் சிந்தனையில் அனுமதிங்க. தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி விட்டு நீங்கள் உங்கள் சிந்தனையை ரொம்ப சூப்பராக பராமரித்தால் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகம். புதுசாக எதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டாங்க. நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவுமே இன்றைக்கி செய்ய வேண்டாம். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை இன்றைக்கி தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். அனுபவம் வாய்ந்த வேலைகள் மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலைகள் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறுங்க. கடைசி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்க.
கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சிக்காமல் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லாத்துக்கூடயும் பழகணுங்க. எந்த இடத்துல யார் இருக்கிறாங்கங்கிறத பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், நிதானித்து பழகணும். மேலும் யார்கிட்டையும் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. வாக்குவாதங்கள்லாம் அறவே கூடாதுங்க. நீ என்ன சொல்லிட்ட, நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் தான் மிஞ்சும். அதனால் இன்றைக்கி நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அப்படியே அந்த இடத்துலேருந்து நழுவுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியுங்க. நீங்களும் நிம்மதி பெற முடியும். எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அதுக்கு தியானம் செய்யலாம், உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம், பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாம், உங்கள் பொழுதுபோக்குள்ள நீங்கள் விளையாடலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் மனசு ஒரு டைவர்ட் ஆகுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். தியானம் செய்யலாம், உடற்பயிற்சியெல்லாம் செய்யலாங்க. ஆனால் உடற்பயிற்சியெல்லாம் செய்யும்போது ரொம்ப ஹெவியெல்லாம் செய்யாதீங்க. உடல் வலுவுக்கு மேலே வெயிட் தூக்குறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. சாப்பிடும்போது கூட நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது இன்றைக்கி ரொம்ப அவசியம். ஸோ இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக மாறும். அனைவருமே சிறப்பாக நல்ல பலன்களை காதல் வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பெற முடியுங்க. எல்லா கிரகமும் சூப்பராக தான் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால நீங்கள் மனசை மட்டும் கொஞ்சம் திடமாக வச்சுக்கிட்டு நான் சொன்ன 4 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நிம்மதி பெருகும் நண்பர்களே. காரிய வெற்றிகள் அதிகமாக. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று மஞ்சள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். இன்னொன்று பிங்க் கலரும் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் 5 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மேஷராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நினைச்ச காரியங்களை நினைச்சபடி உங்களால் வெற்றிகளை அதிகமாக பெற முடியும். அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக இன்றைய தினம் நீங்கள் ரகசியமாக உங்கள் வேலைகளை செய்கிறது நல்லதுங்க. உங்கள் வேலைகளை பற்றி யார்ட்டும் நீங்கள் மூச்சு விடாமல் ரகசியமாக உங்கள் வேலையில் முடிங்க. சிறப்பான ஆதாயம் அதன் மூலமாக பெற முடியுங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக மனதில் சில மாற்றங்கள் பிறக்கலாம். ஆனால் அது நல்ல மாற்றங்களாக இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. பயணங்களின் போது புதிய புதிய அனுபவங்களை இன்னைக்கு ஏற்படலாம். ஆனால் பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்கள் உடம்பில் மீது கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு தேவையில்லாத சில விஷயங்களை பேசி வாக்குவாதங்களை இன்னைக்கு பண்ணுறதை குறைச்சிக்கிறது இன்னைக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு அமையுங்க. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சிறப்பாக பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள், வெற்றிகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் கருத்துக்கள் நீங்கள் வெளியிடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஈவன் உங்கள் உயரதிகாரிகளிடம் பேசும்போது, உங்களோட பெரிய மூத்தவர்களிடம் பேசும்போது, உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களிடம் பேசும்போதெல்லாம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தெரிவிக்கிறதா ரொம்ப அவசியம். அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்க. இன்றைய தினம் மனதில் அமைதியை நீங்கள் குடிகொள்ள வைத்துக் கொள்ளுங்கள். நாள் முழுக்க ரொம்ப நேரம் கண் விழிக்கக்கூடாதுங்க. உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வேலை எதுவுமே இன்றைக்கி செய்யக்கூடாது. ஸோ அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி மகிழ்ச்சி மனதில் சந்தோஷமான நல்ல ஒரு மகிழ்ச்சியை பெறுவதற்கு சாந்தமான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ள மனதை பக்குவப்படுத்துவது அவசியங்க. உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.